நமஸ்தே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் அப்படின்ற இந்த புக்கில் உள்ள பஹ்லா பத்ர், அதாவது ஃபஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த பத்திய பார்ட்டில் தேர்ட் எஸ்ஸே சுக் துக் அப்படின்ற இந்த எஸ்ஸேவையும் இதுலேருந்து வரக்கூடிய இஆர்சியும் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நாம் சுக் துக் அப்படின்ற இந்த எஸ்ஸே பார்ப்போம். சுக்கு துக்கு கவிக்கா சாராங்ஸ் லிக்கியே, அதாவது சுக்கு துக்கு கவிதா, அதாவது கவிதான போயம். இந்த போயத்தினுடைய எஸ்ஸே சுக்கு துக் அப்படின்னா, சுக் அப்படின்னாக்கா மகிழ்ச்சி, துக் அப்படின்னா துன்பம், அதாவது இன்பம் துன்பம் அப்படின்னு அர்த்தம். இந்த கவிதையினுடைய சாராங்ஸ் எஸ்ஸே எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கவி பரீட்சை. கவி பரீட்சை அப்படின்னா இந்த கவிஞரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ, போயிட்டை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ இது பாருங்கள். இஸ் கவிதா கே ரச்சிதா சுமித்ரானந்தன் பந்த் ஹே. இந்த கவிதையினுடைய படைப்பாளர், இந்த கவிதையை எழுதினது சுமித்ரானந்தன் பந்த் அப்படின்ற போயட். ஆப்கா ஜென்ம ஹிமாலய் கே பாஸ் அல்மோடா மே சன் 1900 மே ஹுவா. அதாவது இவருடைய பிறப்பு ஹிமாலயாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கே பாஸ் அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். அதாவது இமயமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்மோடா அப்படின்ற இடத்துல அவர் 1900 பிறந்திருக்காரு. கவீந்திர ரவீந்திர கே சாத் ரஹனேசே, அதாவது கவீந்திர ரவீந்திரர் அப்படிங்கிறவர் கூட அவர் இருந்ததுனால, கே சாத் அப்படின்னா வித், இருந்ததால, ரஹனேனாக்க இருக்கிறது, அவருடன் இருந்ததால ஆப்கோ நவீன் பிரேரணா மிலி, அவருக்கு ஒரு புதிய, அதாவது நவீன் அப்படின்னாக்கா நியூ, அதாவது நயா அப்படி சொல்கிறோம்ல, அதனுடைய வேர்டு தான் இது. இந்த நவீன் அப்படின்னாக்கா நியூ, பிரேரணா மிலி, ஒரு நியூ என்கரேஜ்மெண்ட். அதாவது பார்த்திங்கனாக்கா அவர் கூட இருந்ததுனால அவர் நிறைய கற்றுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய என்கரேஜ்மெண்ட்டால் அவருக்கு நிறைய விஷயங்கள் அவரால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி சேபி, அவர் மகாத்மா காந்தியாலையும் பிரேரணா ஹுயே, அதாவது மகாத்மா காந்தியை பார்த்தும் அவர் நிறைய இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு. மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகள், அவருடைய தத்துவங்கள், அவருடைய அந்த அஹிம்சை, இந்த கோட்பாடுகள், இதையெல்லாம் பார்த்து கூட அவர் நிறைய இந்த பந்த்ஜி இம்ப்ரெஸ் ஆகியிருக்காராம். இஸ் கவிதா மே கவி சந்தேஷ் தேத்தே ஹே कि जीवन में सुख और दुख दोनों का मिश्रण रहना है. இந்த கவிதையில் கவிஞர் என்ன மெசேஜ் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, சந்தேஷ் அப்படின்னா மெசேஜ், செய்தி. என்ன செய்தி நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, ஜீவன் மே வாழ்க்கையில், சுக் ஆர் துக் அதாவது இன்பம் மற்றும் துன்பம், தோனோங்கா இரண்டுமே, மிஷ்ரன் ரஹ்னாகே ரெண்டுமே நம்மளுக்கு கலந்து இருக்கணும். எப்போவுமே இன்பமாகவும் இருக்கக்கூடாது, எப்போவுமே துன்பமாகவும் இருக்கக்கூடாது. அதனால் ரெண்டுமே நம்மளுக்கு கலந்து, மிஷ்ரன் அப்படின்னாக்க மிக்ஸ் ஆகி, கலந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே இணைந்து நம்மளுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. தோனோக்கே ரஹனேசே ஹி ஜீவன் பரிபூர்ண பன்தாகே, ரெண்டுமே கலந்து இருந்தாதான் அந்த வாழ்க்கை ஒரு நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்சன் 1977 மே ஸ்வர்க சிதாரே, அவர் 1977 இறந்துட்டாரு. ஸ்வர்க சிதாரே அப்படின்னாக்கா மரணமடைந்தார் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ தான் கவிதை, அதாவது கவிஞரை பற்றின இன்ட்ரோ. இப்போ தான் நம்ம எஸ்ஸேக்குள்ளே போகிறோம். சாராங்ஸ். இஸ் கவிதா மே கவி பந்த் கஹதே ஹேன் கி ஜீவன் மே சுக் ஆர் துக் தோனோ கா மிஷ்ரன் ஹோனா சாகியே. அந்த லைன் தான் இங்கே ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அதாவது இந்த கவிதையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, சுமித்ரானந்தன் பந்துங்கிறது பெருசாக இருக்குல்ல, அதனால் பந்துன்னு கொடுத்துருக்காங்க. பந்துஜி என்ன சொல்கிறாங்கனாக்கா, வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நமக்கு ரெண்டுமே கலந்து இருக்க வேண்டும். முஜே சதா கேலியே சுக்கு நகி சாகியே, எனக்கு எப்பொழுதுமே சுக்கு, அதாவது எப்போவுமே எனக்கு இன்பமே வேண்டாம். சதா கேலியே துக்குபி நகி சாகியே, எப்பொழுதுமே துன்பமும் எனக்கு வேண்டாம். சுக் ஆர் துக்குக்கே ஆங்க் மிச்சௌனிகா கேல்ஹி ஜீவன்கோ ஆனந்தமை பனாதாகே, அதாவது இன்பமும் துன்பமும் ரெண்டுமே கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி, அதாவது ஆங்கு மிச்சோனி அப்படின்னாக்கா கண்ணை மூடி விளையாடுற மாதிரி, கேள் அப்படின்னா விளையாட்டு, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு தான் எனக்கு வேணும். அதாவது என்ன அப்படின்னாக்கா,
இன்பமும் துன்பமும் எனக்கு கலந்து கலந்து வரணும். அப்போ தான் வந்து ஆனந்தமை பனாத்தாகி, அப்போ தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக என்னுடைய வாழ்க்கை செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுக் और दुख का मिलन मधुर होना चाहिए. இன்பமும் துன்பமும் பார்த்தீங்கன்னாக்க மிலன் அப்படின்னாக்க மீட் பண்ணுறது, ரெண்டுமே வந்து மீட் பண்ணிக்கிறது, அது ஒரு ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. மதுர் அப்படின்னாக்க இனிமை, அது ஒரு இனிமையான தருணம். அப்போ நம்ம ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கோம், அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வந்து நம்ம ஒரு அந்த ஹாப்பினஸை நம்ம உணரும் பொழுது அதுதான் அந்த மதுர், அதாவது அந்த இனிமையான தருணம், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. தபி ஜீவன் பரிபூர்ண ஹோத்தாக, அப்போ தான் என்னுடைய வாழ்க்கை வந்து முழுமை அடையும். ஜிஸ் பிரகார் मेघ में ओझल होकर बाहर निकलने वाला चांद अधिक सुंदर दिखता है. எப்படி அப்படின்னா மேகுனா மேகம், கிளவுட்ஸ், அந்த கிளவுட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓஜல் ஹோக்கர் மேகத்துக்குள்ளேருந்து வெளிவரக்கூடிய, அதாவது மேகத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய, பாகர்னா வெளியில், நிக்கல்னே வாலா அப்படின்னாக்கா வெளில வரக்கூடிய, சாந்த் அப்படின்னாக்கா நிலா, மேகத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய நிலா எப்படி ரொம்ப அழகாக நம்மளுக்கு தெரியுதோ, அதிக் சுந்தர் அப்படின்னா ரொம்ப அழகாக, மிக அழகாக நம்மளுக்கு தெரியுதோ, அவர் சாந்தினிக்கே உஜாலாமே, அதே நிலவினுடைய ஒளியால், உஜாலை அப்படின்னாக்கா பிரைட்னஸ்ன்னு அர்த்தம், அந்த நிலவினுடைய ஒளியினால் சிப்புக்கர் மறைந்திருக்கக்கூடிய நிக்கல்னே வாலா மேகு அதிக் ஆகர்ஷக் ரஹதாகே, அந்த நிலவினுடைய ஒளியினால் நமக்கு தெரியக்கூடிய அந்த மேகம் கருப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலவு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நிலவினுடைய வெளிச்சத்தில் நம்ம மேகத்தை பார்க்குறோம், அது எவ்வளோ ரொம்ப அழகாக நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுதோ, உசி தரகு அதுபோல் துக்க ஒரு சுக்கு, துன்பமோ இன்பமோ ரெண்டுமே கேல்சே ஜீவன் அதிக், ரெண்டுமே கலந்து விளையாண்டாதான் ஜீவன் அதிக் ஆகர்ஷக் பன் சக்தாக, வாழ்க்கை நமக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஹே பகவான், கடவுளே, யஹ் சங்சார் அதிக் துக்கு சே பி பீடித் ந ஹோ, கடவுளே இந்த உலகம் அதிகமான துக்கு சே பி, ரொம்ப கஷ்டத்தினால வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறார். பீடித்துனா கஷ்டப்படுறது, ந ஹோ ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. இன்பமும் துன்பமும் நமக்கு கலந்து வரணும், அதே சமயம் ரொம்ப துன்பமாகவே இருந்தாலும் அது நல்லா இருக்காது. அதிக சுக்குக்கே காரன், அதிக இன்பம் காரணமாக ஆலசீப்பன் கி பீடாக்கா ஷிகார் ந ஹோ லேசி, அதாவது ரொம்ப நம்ம சோம்பேறி ஆயிரும். நமக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னாக்க நம்ம எப்படி சோம்பேறி ஆயிடுவோம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதிக சுக்குக்கே காரன் ஆலசீப்பன் அப்படின்னாக்க லேசி, சோம்பேறித்தனம், ரொம்ப சோம்பேறித்தனமும் சூழ்ந்து விடும். जीवन में सुख और दुख सही अनुपात, அதாவது ரேஷியோ மே பண்டு ஜானா சாகியே, வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் ஈக்குவல், அனுபாத் அப்படின்னா ஈக்குவல், சரியான அளவில் பார்த்தீங்கன்னா ஷஹி அனுபாத், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ரொம்ப அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். எனவே நம்ம வந்து இன்பமும் துன்பமும் நமக்கு ஈக்குவலாக அது வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. सांसारिक जीवन में अविरत दुख या सुख दोनों दर्द देते हैं. சாங்சாரிக் அப்படின்னாக்கா உலகம் அப்படின்னு அர்த்தம், ஜீவன்னா வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் ஆவிரத்து துக்கு யா சுக்கு தோனோங், இன்பமும் துன்பமும் பார்த்தீங்கன்னாக்கா தர்து தேத்தே ஹே, நமக்கு ரொம்ப வலியை கொடுத்துரும். ரொம்ப அதிக அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்பமாகவும் இருக்கக்கூடாது, அதிக அளவுக்கு துன்பமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய என்ன சொல்கிறது, தர்து தேத்தேகே, நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை, நமக்கு ரொம்ப ஒரு பெயினை கொடுக்கும். அது ஜிஸ் தரஹ் தின் அவர் ராத் பதல்கர் ஆத்தேகே, எப்படி இரவும் பகலும் நம்மளுக்கு மாறி மாறி வருதோ, உஷி பிரகார் அதன்படி சுக் और दुख जीवन में आना चाहिए, அதுபோல் நம்மளுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்மளுக்கு வர வேண்டும். இன்में जीवन शोकर उठकर विभिन्न अनुभव प्राप्त करें, அப்படி இருந்துச்சுன்னா தான் நமக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க ஷோக்கர், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், அதுக்கப்புறம் உட்கார்றோம், ஓடுறோம், அதாவது நடக்கிறோம், இந்த மாதிரி நமக்கு எல்லாமே மாறி மாறி நடக்கணும். ஜீவன் ஷோக்கர், அதாவது சில சமயம் தூங்குற மாதிரி டல்லாக,
அதுக்கப்புறம் ரொம்ப எந்திரிச்சு ஆக்டிவாக விபின்ன அனுபவம், அதாவது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். பிராப்த் அப்படின்னா பெறுவது, கிடைப்பது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். உஷா और सायंकाल का मिलन अत्यंत सुंदर रहता है. உஷா அப்படின்னாக்கா வெளிச்சம், சாயங்கால் அப்படின்னாக்கா அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிற அந்த இரவு, அதாவது மாலை பொழுதினுடைய எண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த வெயிலெலாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருள் வரும்ல, அதுதான் அந்த சாயங்கால். அந்த பிரைட்னஸும் அந்த டார்க்னஸும் மீட் பண்ணக்கூடிய அத்தியந்த சுந்தர் ரகத்தாக, ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி ஒன்றா வருதோ அந்த மாதிரியான நம்மளுக்கு ஒரு அழகிய, சுந்தர் அப்படின்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம், அந்த மாதிரியான ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கணும். எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? இன்பமும் துன்பமும் கலந்து வந்தாதான் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். விரகு ஆர் மிலன், அதாவது விரகு ஆர் மிலன் பிரிவு, அதுக்கப்புறம் சேர்வது, பிரிவது சேர்வது. மிலன் அப்படின்னாக்கா மீட் பண்ணுறது, சேர்வது, இணைவது. விரகு அப்படின்னா பிரிவது, பிரிஞ்சிட்டு நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா தான் அதனுடைய சந்தோஷத்தை நம்ம வந்து உணர முடியும். ஜீவன்கோ ஆக்கர்ஷக் பனாத்தே ஹே, பிரிவு அதுக்கப்புறம் இணைவு ரெண்டுமே இருந்தால் தான் வாழ்க்கை நம்மளுக்கு ஆக்கர்ஷக் பனாத்தே ஹே, அதாவது நம்மளுக்கு ரொம்ப ஒரு இனிமையாக இருக்கும். ஆக்கர்ஷக் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து கவர்ந்து இழுக்கிறது, அட்ராக்டிவ்னு அர்த்தம். அந்த அட்ராக்டிவ் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த பிரிவு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து இணைவது, இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு அட்ராக்டிவ் நம்மளுக்கு இருக்கும் வாழ்க்கையில். ஹர்ஷ் அவர் ஆங்ஸு, ஹர்ஷ் அப்படின்னாக்கா சிரிப்பு, ஆங்ஸு அப்படின்னாக்கா அழுகை, கண்ணீர். கே மிஸ்ரன் ஜீவன்கோ சார்த்தக்கு பனாத்தே ஹே, அதாவது சிரிப்பும் அழுகையும் இருந்தால் தான், ரெண்டுமே கலந்து இருந்தால் தான் ஜீவன்கோ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, மீனிங்ஃபுல்லாக இருக்கும். சார்த்தக் அப்படின்னாக்க மீனிங்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இசி தரகு சுக் और दुख का मिश्रण मानव को परिपूर्ण बनाता है. இதன்படி நம்மளுக்கு இன்பமும் துன்பமும் கலந்து இருந்தால் தான் நம்முடைய மனித வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாம் இந்த போயத்துலேருந்து வரக்கூடிய இஆர்சி பார்க்க போகிறோம். பாருங்கள். நிம்ன பத்யாங்ஸ் கா பாவ் ஸ்பஷ்ட் கீஜியே, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்யாங்ஸ், பத்ய அப்படின்னா போயம், அங்ஸ் அப்படின்னாக்கா அந்த போயத்தினுடைய ஒரு பகுதி, அங்ஸ் அப்படின்னா ஒரு அங்கம், பகுதின்னு அர்த்தம். பத்யாங்ஸ் அந்த செய்யுளினுடைய ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. பாவ் ஸ்பஷ்ட் கீஜியே, அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜக்கு பீடித்துகே, இந்த லைன் இந்த வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது எந்த போயத்துலேருந்து வந்திருக்குங்கிறத கரெக்டாக அவங்களால வந்து கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஜக் அப்படின்னா வேர்ல்டு, பீடித் அப்படின்னாக்கா கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். இதிலே பாருங்கள், எண்டில் பாருங்கள் சுக்கு துக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு க்ளூ வேர்ட்ஸ் மாதிரி, இதை வச்சு நீங்கள் டக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் சுக்கு துக்குலேருந்து வந்திருக்கு அப்படின்னு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இஆர்சியில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கவி அவர் கவிதா, இந்த கவிதையை பற்றியும் இந்த கவிதையை யார் எழுதினாங்களோ அவங்கள பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே எஸ்ஏல இப்போ தான் பார்த்தோம், அது அப்படியே தான் இங்கே இருக்குது. அதனால் நம்ம திரும்ப இதை பார்க்க வேண்டாம். நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதும் பொழுது கவி அவர் கவிதா கண்டிப்பாக போட்டு நீங்கள் எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நாம் இதனுடைய பாவார்த்து, அதாவது இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வரிகள் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள். பாவ் இஸ் கவிதாமே கவி கஹதே ஹேன் கி, இந்த கவிதையில் கவிஞர் சொல்ல வருவது மானவ் ஜீவன் மே, மனித வாழ்க்கையில் சுக் और दुख का मिश्रण होना चाहिए, அதாவது இன்பமும் துன்பமும், சுக் அப்படின்னா இன்பம், துக் அப்படின்னா துன்பம். சரிங்களா? சுக் और दुख, அதாவது இன்பமும் துன்பமும் மிஸ்ரன் ஹோனா சாகியே, ரெண்டுமே கலந்து வர வேண்டும். சங்சார் மே, உலகத்தில் சதா எப்போதுமே, சுக் பி ரஹ்னா நஹி ஹே, எப்பொழுதுமே வந்து இன்பமே நமக்கு இருக்க வேண்டாம். அவர் சதா துக்குபி நகி ரஹ்னாகே, எப்பொழுதுமே துன்பமும் நமக்கு இருக்க வேண்டாம். மனுஷக்கே ஜீவன் மே, மனித வாழ்க்கையில் சுக் और दुख दोनों का, இன்பமும் துன்பமும் இரண்டுமே சமான் அங்ஷ் ஹோனா ஜரூரி ஹே, இரண்டுமே சம அளவு நமக்கு கலந்திருப்பது அவசியம். அதாவது இன்பமும் துன்பமும் ஒரே ஈக்குவலாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். இப்போ இந்த போயத்தில் இருக்கக்கூடிய சாராங்ஸும் பார்த்துட்டோம், இஆர்சியும் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.